குழந்தைகளே, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைக்கு முடிவில் நான் ஒரு விடுகதை சொல்லுவேன். அந்த விடுகதைக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். கதையை தொடங்கலாம். சிங்கமும் முயலும். முன்னொரு காலத்தில் காட்டில் சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அது காட்டுக்கு ராஜாவாக இருந்தது. அதனால் கண்ணில் படுற எல்லா விலங்கையும் துரத்தி துரத்தி வேட்டையாடி கொண்டது. இதனால் பயந்து எல்லா விலங்குகளும் வெளியே வரவே பயப்பட்டது. எல்லா விலங்குகளும் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தன. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டியது. அதாவது தினமும் சிங்கத்திற்கு உணவாக ஒரு விலங்கு செல்ல வேண்டும். அந்த விலங்கை மட்டும் சிங்கம் சாப்பிட வேண்டும். இதனால் மற்ற விலங்குகள் எல்லாம் நிம்மதியாக காட்டில் இருக்கலாம். இப்படி டெய்லி ஒரு விலங்கு செல்ல வேண்டும் என்று எல்லா விலங்குகளும் சேர்ந்து முடிவு செய்தது. இதை சிங்கத்திடம் போய் கூறியது. வேட்டையாடாமல் விலங்கு கிடைப்பதால் சிங்கம் மகிழ்ச்சி அடைந்து சம்மதித்தது. அப்பொழுது சிங்கம் கூறியது, தினமும் சரியாக காலையில் என்னுடைய உணவான விலங்கு வந்துவிட வேண்டும். இதற்கு ஒப்புக்கொண்டால் நான் இதை சம்மதிக்கிறேன் என்று கூறியது. அப்படி தினமும் ஒரு விலங்கு செல்லத் தொடங்கியது. ஒரு நாள் ஒரு சிறிய முயல் செல்ல வேண்டி வந்தது. முயல் செல்ல வேண்டிய டைமுக்கு செல்லவில்லை. நிறைய நேரம் கழித்து சென்றது. சிங்கம் மிகவும் கோபத்துடன் இருந்தது. அப்போது முயல் அங்கு வந்து சேர்ந்தது. ஏய் சிறிய முயலே, நீ ஏன் இவ்வளவு தாமதித்து வருகிறாய் என்று கோபத்துடன் கத்தியது. மகாராஜாவே, நான் வரும் வழியில் வேறொரு சிங்கத்தை கண்டேன். அந்த சிங்கம் அதுதான் காட்டிற்கு ராஜாவென்று கூறியது. உங்களை ஏளனமாக பேசியது என்று முயல் கூறியது. சிங்கம் மிகவும் கோபமுற்று அந்த சிங்கத்தை காட்டு என்று கோபத்துடன் கத்தியது. உடனே முயல் சிங்கத்தை ஒரு பாழடைந்த கிணற்றின் அருகில் கூட்டி சென்றது. சிங்கராஜாவே, இந்த கிணற்றிற்கு உள்ளேதான் அந்த சிங்கம் உள்ளது என்று கூறியது. இதை கேட்டவுடன் சிங்கராஜா கிணற்றிற்கு உள்ளே எட்டி பார்த்தது. அதன் நிழல் கிணற்று தண்ணீரில் தெரிந்தது. அந்த முட்டாள் சிங்கம் அது வேறொரு சிங்கம் என கருதி கிணற்றிற்குள் குதித்து விட்டது. அங்கு தண்ணீரில் மூழ்கி இறந்தும் போய்விட்டது. அனைத்து விலங்குகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அந்த சிறு முயலை அனைத்து விலங்குகளும் பாராட்டியது. குழந்தைகளே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இனி நான் விடுகதையை சொல்ல போகிறேன். உபயோகப்படுத்துகிற முன்னாடி நாம் உடைக்கிற பொருள் என்ன? உபயோகப்படுத்துகிற முன்னாடி நாம் உடைக்கிற பொருள் என்ன? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எல்லோரும் லைக்